வணக்கம் நண்பர்களே. அண்மையிலே என்ற இடம் நினைக்கிறேன், போலீஸ் வாகனத்தால் ஒரு மாட்டை மோதுகிறார்கள். மேல் மாடியிலிருந்து ஒருவரால் எடுக்கப்பட்ட காணொலி பகிரப்பட்டிருக்கிறது சமூக வலைதளங்களில். போலீஸ் வாகனம் முதலில் நடு ரோட்டால் வரும் அந்த மாட்டை ஒரு பிக்கப் வாகனத்தால் இடிக்கிறார்கள். அதன் பிறகு அந்த மாடு விழுந்து தன்னைத்தானே சுதாகரித்துக் கொண்டு எழுந்து செல்லும் போது மீண்டும் போய் அதை மோதுகிறார்கள். மோதி அதன் தலை அந்த வாகனத்தின் முன்பக்கத்துக்கு அடியிலே தலை சொருகப்பட்டு அது துடித்துக் கொண்டு இருக்கிறது. இதன் பின்னால் அல்லது இதற்கு முன்னால் என்ன நடந்தது என்பதை அறிய நானும் முயற்சித்தேன். அதற்கான விளக்கம் அந்த இன்ஸ்பெக்டர் சொல்லுகிறார், அந்த மாடு கட்டை அவிழ்த்துக் கொண்டு வந்து விட்டது. ஆனால் அந்த மாட்டினால் யாருக்கும் எந்த ஆபத்தும் ஏற்படவில்லை. ஆனால் அதை தவிர்க்கும் முகமாக பிடிப்பதற்காக இவர்கள் பின்னால் வரும்போது மேலும் பயந்து வேகமாக நடந்து கொண்டதாகவும் அதனால் ஒரு ஆபத்து நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்கள் இந்த நடவடிக்கையில் ஈடுபட்டதாகவும் அவர் குறிப்பிட்டிருக்கின்றார். அதன் பிறகு அந்த மாட்டை எடுத்து பக்கத்தில் உள்ள ஒரு தோட்டத்திலோ அல்லது ஒரு பாக்கிலோ கொண்டு போய் அவர்கள் வைத்திருந்து மிருக வைத்தியரை அழைத்து அதற்கு வைத்தியம் செய்வதாகவும் அவர்கள் சொல்லியிருந்தார்கள். இவர்கள் என்னதான் இந்த விளக்கம் சொல்லியிருந்தாலும் அந்த காணொலியை நீங்கள் பார்க்கும்போது இது ஒரு மிருக வதை என்பதை நீங்கள் பார்க்கலாம். மிகவும் மனவேதனையாக இருந்தது பார்க்கும்போது.